அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவிடிகள் திறந்து விடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொழிகும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்குத் தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா. ஒருவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே முருகா சரணம் சரணம் சரணம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா இசீகேஷா பத்மநாபா தாமோதரா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்தே துப்யம் நமோ நமக. 6666 பாடல்களை தந்து இந்த மண்ணுலகத்தில் மனித தர்மம் நிலைபெறுவதற்கு தன்னையே கரைத்து குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளை இதயத்தில் நிறுத்தி காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய வழிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணை உயிர்ப்பதற்காகவே அவதாரம் செய்த ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி அந்த பண்பாட்டு நெறி குறையாது மடத்தை மட்டுமல்லாமல் அத்வைதத்தை பரப்பி இந்து சமயத்தை உயர்த்திய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோபலட்ச நேயர்கள் சார்பாக வணங்கி, ஆன்மீக அன்பர்களே, சமயச் சான்றோர்களே, ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக இந்த மகோ உன்னதமான மார்கழி பெருவிழாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகப் பெருமக்களை அனைவரையும் என்னுடைய கரம் குவித்து வணங்கி மகிழ்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பொதுவாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். கடந்த ஒரு மாதமாக இந்த ஒரு நாள் திருவிழாவை நடத்தி 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 நம்மிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரக்கூடிய பண்பாட்டை புத்துணர்வு கொடுத்து நம்முடைய பாரம்பரியத்திற்கு மறுமலர்ச்சியை தந்து ஒவ்வொரு இதயக் கதவுகளையும் திறந்து இல்லத்தில் ஆன்மீகத்தை நிலைக்கச் செய்வதற்காகவே தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை ஒரு நாள் பெருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அவர் நட்பு என்று சொன்னால் வானவில்லையே வளைத்து வடகாப்பு போடக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர் அருமை சகோதரர் சூரிய அண்ணா அவர்களுக்கு உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே 1000 கைத்தட்டுக்களை ஒட்டுமொத்த நேயர்கள் சார்பாக திரு சூரிய நாராயணன் அவர்களுடைய பாதார வந்தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் ஒன்றே கேட்கலாம், என்ன சார் இவ்வளவு ஒரு சிறப்பாக அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது சென்னை போன்ற நகரங்களில் ரொம்ப கடினமான விஷயம். நான் நெடும் பயணம் செய்து இன்று காலை தான் வந்தேன். உடனே இந்த நிகழ்வுக்கு வந்ததற்கு என்ன காரணம் என்றால், இதை பார்க்குற ஒரு 1000 மனிதர்கள் மீண்டும் இந்த மண்ணின் மரபார்ந்த விஷயங்களுக்கு திரும்ப வேண்டும் என்பதையே தன்னுடைய வாழ்க்கையின் இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய திரு சூரிய அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த சான்றோர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேல் ஓடுகின்ற வண்டிக்கு அச்சாணி சிறிது என்றாலும் கூட பெரிய மாளிகைக்கு அஸ்திவாரம் சிறிது என்றாலும் அதுதான் முக்கியம் என்பதைப் போல தாங்கி நிற்கக்கூடிய கோயிலையே ஒரு கோபுரத்தின் தான் இடி மின்னலிலிருந்து காப்பதைப் போல எல்லாவற்றிற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அத்தனை விளம்பரதாரர்களுக்கும் நேயர்கள் சார்பாக ஒரு பலத்த கைத்தட்டலை, ஒரு அரங்கத்தை அமைத்து நாள் முழுவதும் பல்வேறு பங்கேற்பாளர்களை பங்கு பெறச் செய்து இந்த நிகழ்வை படப்பதிவு செய்து லட்சோபலட்சமுடைய இதயத்திற்கு இந்த பெருவிழாவில் கொண்டு போகக்கூடிய ஆன்மீக திருவிழாவாக நடத்தக்கூடிய சூரிய அவர்கள் உள்ளிட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களையும், இவர்களுக்கு பாசக்கரம் நேசக்கரம் நீட்டி இருக்கக்கூடிய ரைட் சகோதரர்களைப் போல தொலைக்காட்சிகளில் புதுமையை செய்யக்கூடிய ராஜ் சகோதரர்களுக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பணிந்து தெரிவித்து கொண்டு நாம் நல்ல சில செய்திகளை உங்களோடு சேர்ந்து செவிமடிக்கவில்லை.
இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆண்டுக்கு ஆண்டு மார்கழி வருதே, இந்த பெரிய மார்கழிக்கு என்ன சிறப்பு? நம்ம ஊரில் வேடிக்கையாக கிராமங்களில் சொல்லுவாங்க, மார்கழி என்பது ஒரு பீடை மாதம், மார்கழியில் திருமணம் கூடாது என்றெல்லாம் ஒன்று உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாயை திறந்தா உலக உருண்டையே தெரியக்கூடிய, வெண்ணெயை உண்ணக்கூடிய பரம்பொருளாகிய நாம் படிப்பதற்கு பகவத்கீதையை தந்து, பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து, பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்த பகவான் கிருஷ்ண பரமாத்மா மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. அவர் சொல்கின்றார், நான் மாதங்களில் மார்கழியாக இருப்பேன். எனக்கு உன்னதமான மாதம் எது என்று கேட்டால் மார்கழி என்று. யார் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு, எது என்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம், இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்று பகவத்கீதை தந்த பகவான் கிருஷ்ணன் சொல்கின்றான், நான் மாதங்களில் மார்கழி என்கின்றான். அப்போ மார்கழி எவ்வளவு உயர்ந்த மாதம் என்பதை நான் சில அறிவியல் பூர்வமாக வரலாற்று பூர்வமாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்கிறோம், திங்க் பிக், உன் எண்ணத்தை உயர்த்து, பெரிதினும் பெரிதுகள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். யார்? அப்துல் கலாம்லேருந்து ஆண்டாள் நாச்சியார் வரைக்கும் சொன்னது இதுதான். ஆண்டாளை பற்றி ஒற்றை வரியில் சொல்லுவார்கள், ஆன்மீக செடியில் துளிர்த்து அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார். பொதுவாக ஒரு பெண்ணு என்ன பண்ணுவா? மனுஷனை தான் காதலிப்பா, மனுஷனை விரும்புவா. ஆனால் இந்த மண்ணுலகத்தில் பெண்ணாக பிறந்த ஆண்டாள் தான் எல்லாம் வல்ல அந்த ரெங்கமன்னாரையே கணவனாக நினைத்து ரெங்கமன்னாரையே அடைய வேண்டும் என்பதற்காக சூடி கொடுத்த சுடர்மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை போல நாம் உள்ளம் பெறுவதற்கு திருப்பாவையை படிக்க வேண்டும், திருவம்பாவையை நேசிக்க வேண்டும், திருப்பல்லாண்டை யோசிக்க வேண்டும். அதுதான் இந்த மார்கழி பெருவிழாவினுடைய உன்னத நோக்கம். இதை ரெண்டையும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் சில செய்திகளை உங்களுக்கு உடைச்சி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, மாதம் மாதம் இந்த மார்கழி 12 மாதத்தில் ஒன்று, ஆண்டுக்கு ஒரு முறை வருது. இந்த மார்கழியில் ஏன் இந்த மாதிரி விழா எடுக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த சீட்டு இருக்குது பாருங்கள், சீட்டில் அழுக்கு இருந்தால் துடைப்போம், தரையில் அழுக்கு இருந்தால் தண்ணியை ஊற்றி துடைப்போம், முகம் பார்க்குற கண்ணாடியை துண்டை வச்சு துடைப்போம். அப்போ முகம் நன்றாக தெரிவதற்கு கண்ணாடியை துடைக்கின்றோம், நாற்காலியில் அமர்வதற்காக சீட்டை துடைக்கிறோம், வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் தரையை அலம்பி விடுறோம். அழுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாம் நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு, உள்ளத்தை துடைப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய புத்தகம்தான் திருப்பாவையும் திருவம்பாவையும் திருப்பல்லாண்டும். அதனால தான் இந்த 12 மாதங்களில் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தை மையப்படுத்தி இந்த திருவிழாவை பெருவிழாவை நம்முடைய சூரியவர்கள் திட்டமிட்டு தமிழ் சமூகத்திற்கு நடத்துகிறார்கள். திருவிழா அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி போடுங்க, விழாதிருன்னு வரும். திருவிழா அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி போடுங்க, விழாதிருன்னு வரும். தமிழ் சமூகம் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மார்கழி பெருவிழாவை மகோ உன்னதமாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ பாருங்கள், நான் கபாலி கோவிலுக்கு போவேன். கபாலி கோவில் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டினுடைய சென்னையில் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் மயிலாப்பூரில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜைக்கு போவேன். பிரதோஷம்னாலே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. பிரதோஷம் நித்திய பிரதோஷம்னு உண்டு, பட்ச பிரதோஷம்னு உண்டு, மாத பிரதோஷம்னு உண்டு, பிரளய கால பிரதோஷம்னு உண்டு, நிறைய உண்டு. பிரதோஷத்தில் சிவனுக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கும். சில மாமிகள்லாம் புஸ்தகத்தை விரித்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன். ஒரு மாமி மட்டும் அப்படி வாசப்பக்கம் பார்த்து சொன்னான், மாமி சுவாமி இங்கே இருக்குன்னு. தெரியுண்டா பிள்ளையாண்டா, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குது, அதனால தான் அதை பார்த்து சொல்லுவேன்னா. பக்கத்தில் இருக்க மாமி சொன்னால் அது தெரிஞ்சு தான் நான் பையில் போட்டு கையிலையே எடுத்துன்னு வந்து சிவசிவான்னு கற்பூரத்தோடு சேர்த்து பண்ணுறேன்னா. இது எவ்வளவு தப்பான செயல்! ஒருத்தர் செய்கிறது, நம்ம திருப்பாவை படிக்கிறது, திருவம்பாவை படிக்கிறது, மனதார திருப்பல்லாண்டு சொல்கிறது, கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது முக்கியம் இல்லை. மனசில் தூய்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். 400 ரூபா செருப்பு மேலே உள்ள பற்றை நம்மளால் விட முடியாமல் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகிறதோ, காலையில் மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு போகிறதோ முக்கியம் இல்லை. அதுலேயும் நிறைய பேர் பார்க்குறேன்,
சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற நகரங்களில் ராத்திரியே வாசம் தெளித்து கலர் கலராக கோலம் போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு கட்டையோ பைக்கையோ நிறுத்தி வச்சுட்டு காலில் அப்புறம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அது ரொம்ப தப்பு. நான் கேட்குறேன், காலையில் பரபரப்பு இருக்குது, சென்னை போன்ற நகரங்களில் ட்ரெயின் பிடிக்கணும், சிக்னலை தாண்டி ஆஃபீஸ் போகணும். சில மாமிகள்லாம் முடியை விரித்து போட்டு ஸ்கூட்டரில் வேகமாக போகிறா. ஏன்னு லேட்டாக போனால் மேனேஜர் பின்னிடுவா சார், அதனால தான் முடியோடையே போகிறேங்கிறா. நான் என்ன கேட்குறேன், அதுக்காக ராத்திரியே சாப்பிட்டு குளித்து ட்ரெஸ் பண்ணி படுத்துட்டு காத்தால் பல் தேய்க்காமல் கிளம்பி போக முடியுமா? அப்படி அல்ல. காலையில் எந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலையில் காலையில் செய்கிற மாதிரி மார்கழி மாதத்தில் கதிரவன் என்கின்ற சூரியன் உதிப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் நாம் எழுந்திருந்து புனித நீராடி அற்புதமான மாக்கோலம் இல்லை பொடிக்கோலம்ங்கிறான். மாக்கோலம் எப்போ இடணும், ஆற்றுல பொடிக்கோலம் எப்போ வைக்கிறதுங்கிறது மங்கள மரபுகள்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வாசிக்கிற பழக்கமே இல்லை. நீங்கள் அந்த கோலத்தை போட்டு விதவிதமாக ஒரு சாணத்தை பிடிச்சி வச்சு அதற்கு மேலே பூசணி பூவை வைக்கணும்னு எழுதுகிறான். அதை ஏன் பொங்கலில் பூசணி பூ வச்சாங்கிறதுக்கு ஒரு கதையே உண்டு. அது தை பிறந்தால் வழி பிறக்கும்ல, அதையே இன்றைக்கி நான் சொல்லிட முடியாது. சூரி சார் பொங்கலுக்கு ஒரு விழா நடத்துவார், அதுக்கு ஒன்று தனியாக பேசுவோம், அதையும் ராஜ் டிவியில் போடுவோம். இப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க, மார்கழி பெருவிழாவில் காலையில் எந்திரிக்கணும், அதிகாலையிலேயே குளிக்கணும், வாசலில் கோலமிடணும், பஜனை பாடல்கள் ஏன் பாடணும், இதை அப்படி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மார்கழி அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி வருவது ஆண்டாள் நாச்சியார், கிருஷ்ணன். ஒரு மாமி கிருஷ்ணனுடைய பரம பக்தர். அந்த மாமி பாட ஆரம்பித்தா ராமா 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 என்று நாளும் சொல்லி பாடணும், நாவில் சொல்லி வராது போனால் நல்லவரோடு சேரணும், கோவிந்தாவும் போடணும், கோபாலனும் கூவனும், அடித்து கலப்பிடுவாங்க. ஒரு 6 வாரம் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணால் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்த்தா. பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க, யார் பேச்சையோ கேட்டுன்னு நீ கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுற, சனிக்கிழமை சமாதானம் மாதிரி அற்புதமாக எள்ளும் சாதம் எல்லாம் வச்சு வடையெல்லாம் தட்டி பண்ணுற, வெண்ணையெல்லாம் நைவேத்தியம் பண்ணுற, சீடையெல்லாம் கோகுலாஷ்டமிக்கு தான் செய்வோம், நீ வாரம் செய்கிற, கிருஷ்ண வேஸ்ட். நான் இப்போ சொல்கிறேன், 3 வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை எடுத்து வச்சு குளிச்சுட்டு 4 பூவை எடுத்து கந்தசஷ்டி கவசம் சொல்லி 4வது வாரம் நீ எல்லா நைவேத்தியமும் பண்ணு, முருகன் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னா. இந்த மாமி இப்போ என்ன பண்ணா, கிருஷ்ண பொம்மையை முதல் செல்ஃபில் வச்சு பூஜை பண்ணி அமக்கலமாக பண்ணவ 2வது செல்ஃபு, 3வது செல்ஃபு, 4வது செல்ஃபு, 5வது செல்ஃபுக்கு கிருஷ்ண பொம்மையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முதல் செல்ஃபில் கொண்டு வந்து முருகன் பொம்மையை வச்சுட்டா. 3 வாரம் செவ்வாய்க்கிழமை பூஜை அமக்கலப்படுறது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈஸ்வனுடன் ஞானமொழி பேசு முகமொன்று, அடித்து அமக்கலமாக நடக்கிறது. அந்த 3வது வாரம் பூர்த்தி ஆகிற நேரத்தில் மாமா பிரசாதமெல்லாம் பண்ணி கொண்டு வந்தார். ஏன் மாமா கொண்டு வந்தார்னா, அவாத்துலேயும் மாமா தான் சமைக்கிறா, எங்கள் ஆத்துலேயும் மாமா தான் சமைக்கிறேங்கிறது. ஆனால் என் ஒய்ஃபெல்லாம் அப்படி இல்லை, கீரை வேணும்னா கூட கேட்டுட்டு தான் வாங்குவா, மாமா வாங்கட்டுமாம்பா. என் ஃப்ரெண்டு ரங்கசாமி சொன்னார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம், பாருங்கள் உங்கள் ஒய்ஃபு கீரை வாங்கிறது கூட கேட்டுன்னு வாங்குறான். நான் அப்புறம் தான் சொன்னேன், உங்கள் ஒய்ஃபு உங்களை லூசுன்னு சொல்கிறது சரியாக தான் இருக்குது, வாங்கிறது அவள் வேலை சார், ஆயிரது ஏன் வேலை, அதனால தான் கேட்டுன்னு செய்கிறான்னு. இது இருக்கட்டும். இப்போ நீங்கள் விஷயத்துக்குள்ளே வாங்க. இப்போ முருகனை உட்காத்தி வச்சு பூஜையெல்லாம் பண்ணி நைவேத்தியமெல்லாம் வச்சாச்சு. தூப தீபம் ஆராதனைன்னு சொல்லுவாள்ல, சூரிய சுவாமிக்கு நல்லா தெரியும். முதல்ல இந்த ஊதுபத்தியும் சாம்பிராணியும் இப்படி போட்டா, அதுலேருந்து மெல்லிய ஒரு புகை போனது பாருங்கோ, அது மேலே இருக்க கிருஷ்ணனுடைய மூக்குக்குள்ளே போயிடுத்து. உடனே இந்த மாமி பார்த்தா, படுவா கிருஷ்ணா, 6 வாரம் உனக்கு பூஜை பண்ணேன், அக்கார அடசல் பண்ணேன், வெண்பொங்கல் பண்ணேன், சுண்டல் பண்ணேன், வடை பண்ணேன், அப்பெல்லாம் நீ வரல, துளசி மாலையாக போட்டேன், இப்போ முருகனுக்கு பண்ணும்போது அதை எடுத்து நீ சுவாசிக்கிறியான்னு 2 பஞ்சை தண்ணியில் நினச்சி கிருஷ்ணனுடைய மூக்கில் வச்சுட்டா. அடுத்த 5வது நிமிஷம் மாமா கொண்டு வந்து நைவேத்தியத்தை வச்சார். தட்டை திறந்தா மெல்லிய ஒரு புகை, தண்ணியை ஊற்றி ஓம்புர்போட்ச தச்ச விதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதயாதுன்னு நைவேத்தியம் பண்ணா. அதுலேருந்து ஒரு ஆவி போகும். இப்பையும் தெரிஞ்சுக்கோங்க, ஆற்றுல முந்திரி பருப்பு மிளகு நெய் போட்டு பண்ணுற பொங்கலை விட நம்ம பார்த்தசாரதி கோவில்லையோ ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் சன்னதியிலையோ ஆண்டாள் சன்னதி நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயோ கொடுக்கக்கூடிய பொங்கல் சுவையாக இருக்கும். அதில் ஒன்றும் போட்டு பெருசாக தாளிச்சிருக்க மாட்டா, ஒரு பரட்டி தான் கொடுப்பா. ஏன்னா சுவாமியுடைய எச்சன்னு பேர். அந்த பிரசாதம் தான் டாப்பாக இருக்கும். ஆற்றுல இருக்க மாமிகள் கோச்சுண்டாலும் பரவாயில்லை,
கோவில் பொங்கல் கோவில் பொங்கல் தான். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் நான் பார்த்து வேதனைப்படுறேன். பொங்கலை சாப்பிட்டுட்டு கம்பமே காவிரின்னு தடவிட்டு போகிறான். என்றைக்காவது நரசிம்மர் தூணை கிழிச்சின்னு வருவார். எதுக்கு? இரண்யனை வதை செய்ய இல்லை, பொங்கல் ஸ்மெல்லு தாங்கலைன்னு. ஒழுக்கம் வேணும், சுத்தம் வேணும். கோவிலுக்கு போகிறவா வரிசையில் போகணும், பிரசாதம் வரிசையில் வாங்கணும், கோவிலுக்கு வெளியில் வச்சு சாப்பிட்ணும், பகுத்துண்டு பள்ளிகள் நோம்பணும். நான் உலகத்தில் தமிழ்நாட்டில் சிரிக்க சிரிக்க பேசுகிறதுக்கு லட்சம் பேர் இருக்கான். ஆனால் சில சமய சொற்பொழிவாளர் சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசி உஞ்சுவர்த்தி பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் அப்படி இல்லை. இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும், இந்த மண் நல்லா இருக்கணுங்கிறதுனால சில விஷயத்தை மனசில் பட்டதை சொல்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் செய்கிறார் அப்படின்னா, இதை கேட்டு ஒரு 10 பேர் மாறினா அதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இதை அப்படியே வைங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பிரசாதம் அடுத்து அந்த ஆவி நேராக கிருஷ்ணனுடைய வாக்குக்குள்ள அப்படி போச்சுல்ல. அந்த மாமி பார்த்தா கையில் இருந்த ஒரு வெள்ளை துணியை கிழித்து தண்ணியில் நனைச்சி அப்படி கட்டினா. அடுத்த 5வது நிமிஷம் புல்லாங்குழலோட கிருஷ்ணன் நின்றுட்டான். மாமி கண்ணில் ஜலஞ்சலமாக விட்றா. ஏண்டா கிருஷ்ணா படுவா, 6 வாரம் உனக்காக எவ்வளவு நோன்பு இருந்து எப்படியெல்லாம் நான் பூஜை பண்ணி துளசியை எடுத்து போட்டு வேண்டினேன். அப்பெல்லாம் வராத நீ முருகனை நினச்சி பண்ணும்போது இப்படி என் கண்ணு முன்னாடி நிற்கிறியேன்னு. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னான், மாமி 6 வாரம் என்னை நினச்ச போது பொம்மைன்னு நினச்சேல், இப்போ தானே உண்மைன்னு நினச்சி பஞ்சு வச்சு துணி கட்டினேல். என்னை எப்போ நீங்கள் பொம்மை இல்லை உண்மைன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கண்ணு முன்னாடி வருவேன்னா. நண்பர்களே, கடவுளை நம்பினார் கைவிடப்படாருங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று எதுவும் இல்லை. இது நான் சொன்ன கதையில் புலவர் கீரன் சொல்லுவார். எப்படின்னா, முதல்ல சுவாமிக்கான திருக்கல்யாணம் நடக்குமே, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஆண்டாளுடைய திருத்தேர் பார்க்கணும். அந்த திருமஞ்சனை முடிஞ்சு திருத்தேர் லட்சோபலட்சம் பேர் ஆண்டாள் நாச்சியாருடைய பேரை சொல்லி அந்த தேரை வடம் பிடிக்கின்ற போது வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அதை ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு நம்மளால் அனுபவிக்க முடியாது, நேரில் போகணும். அந்த மாதிரி இந்த செயல்கள் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அந்த சுவாமியை திருக்கல்யாணம் பொம்மைக்கு நடக்கிறது இல்லை வருஷந்தோறும். அதே சுவாமி தான், அதே பட்டாச்சாரியார் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே சிவாச்சாரியார் தான் கோவிலில் திருக்கல்யாணம் பண்ணுவார். அது உண்மைக்குமான கல்யாணம். சுவாமிங்கிறது உண்மைங்கிறத முதல்ல நம்பணும், ஃபெய்த்தாக இருக்கணும். அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணார், இந்த மனுஷங்கள்லாம் எனக்கு வேண்டாண்டா, பகவான் ரங்கனையே நான் ராப்பத்து பகல் 10 பார்த்து பூலோக வைகுந்தம்னு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டால் இந்த மார்கழி, மறந்துடாதீங்க. அப்போ என்னென்னா, முதல்ல கடவுளை நம்பணும், கடவுள் இருக்காங்கிறத நினைக்கணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது மார்கழி பெருவிடாங்கிறதுனால உங்களுக்கு அதை ஒட்டியே செய்திகள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோபுரம் பார்ப்பீங்க. ஸ்ரீரங்கம் கோபுரம்னாலே நம்ம கண்ணு முன்னாடி ராமானுஜர் தான் வருவார். திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில் ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து நடந்து தேய்ந்து ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த மந்திரத்தை கேட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணி இந்த மண்ணை உய்விக்க தோன்றியவர் ராமானுஜர். அந்த ராமானுஜர் வணங்கிய ரங்கமன்னாரை நீங்கள் போய் சேவிச்சா பார்க்கலாம். அப்படியே அதுவும் இந்த மார்கழி பெருவிழாவில், அதுவும் இந்த மாதிரி சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த மாதத்தில் கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் திருமண் எட்டுக்கொண்டு ரங்கா 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 ரங்கான்னு வரிசையில் போவாங்க. அப்படி ஒரு கணவன் மனைவி போனாங்க. அவங்க நின்னா ராமாம்பாங்க, உட்காந்தா கோவிந்தாம்பாங்க, எழுந்திருந்தா வாசுதேவாம்பாங்க. அந்த ரெங்கன்ட்ட போய் மாலையாக கண்ணீர் விட்டாங்க. அந்த ரெங்கன் கேட்டான், ஏன் சன்னிதானத்தில் ஏம்மா அடறேன்னா. அதுக்கு அவள் சொன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, எனக்கு 32 வயசு ஆச்சு, எங்கள் மாமாவுக்கு 34 வயசு ஆச்சு. நாங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒன்றையை தவிர வேறு எதையும் நினைக்கிறதில்ல. சதா சர்வகாலமும் ரங்கா ரங்காம்போம். எங்களுக்கு பின்னாடி எங்கள் குலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாரிசு இல்லையே, குல கொழுந்து இல்லையே அப்படின்னார். இப்போ ரெங்கன் அந்த மாமிகிட்ட பேசினா, அம்மா ஜாதகப்படி விதிப்படி உனக்கு பிள்ளை பேர் கிடையாது, உனக்கு ஜாதகப்படி விதிப்படி இப்படி இப்போ வரும்போது தள்ளுங்கன்னு எப்படி நம்ம சொல்கிறோமோ, பார்வையாளர்கள் நிறைய வராங்க அரங்கத்தில். பாவம் ஒளிப்பதிவாளர்களுக்கு சிரமமாக இருக்குது. அந்த ஐயாவுக்கும் ஒரு கைத்தட்டி கொடுக்குறோம். ஏன் இதை சொல்கிறோன்னா, அப்படி தான் ரெங்கனை பார்க்க வருகின்ற போது எல்லாரும் சொல்லுவாங்க, தள்ளுங்கோ எங்களுக்கு ரெங்கன் தெரியலையேன்னு.
உண்மையான மனசோடு வந்தால் நிகழ்ச்சி எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ, உண்மையான அன்போடு வந்தால் ரங்கன் சன்னதியில் ஸ்க்ரீன் இல்லாமல் நிறைவான தரிசனம் கிடைக்கும். சரி, இப்போ நான் செய்திக்குள்ளே வரேன். இப்போ ரங்கன் பேசினான் அவள்கிட்ட, அம்மா விதிப்படி உங்களுக்கு பிள்ளை பேர் கிடையாது, எந்த கட்டத்தை வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு பெருமாள் உள்ளே போய் பள்ளிகொண்ட பெருமாள் படுத்துட்டார். இப்போ வாசலில் கணவனும் மனைவியும் போனாங்க. எய்த்தாப்பில் நாரதர் வந்தார். நமோ நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணான்னு வந்தார். வந்த இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தாரு. என்ன இவ்வளவு மன வருத்தத்தோடு போகிறீங்களே ரங்கனை பார்த்துட்டு, வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டார். நாரதர் இங்கிலீஷ் பேசினாரான்னு கேட்கப்படாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நான் எங்கே பேசுகிறது, ராஜ் டிவிக்குள்ளே தான் சொல்ல முடியும். வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார். இல்லை சொன்னார், இல்லை இந்த ரங்கன் எங்களை ஏமாற்றிட்டார், ரங்கன் எங்களை ஏமாற்றிட்டார், நாங்கள் டோட்டலி அப்செட்டு, நாங்கள் ரங்கனுடைய பரம பக்தர்கள், எப்போ பார்த்தாலும் ரங்கா ரங்கான்னு நினைப்போம், எங்கள் மனசை ரொம்ப அப்செட் பண்ணிட்டாரு, என்ன ப்ராப்ளம்னாரு. 10 வருஷமாக ரங்கனுக்கு வேண்டாத காலம் கிடையாது, 6 கால பூஜையிலையும் கடந்துப்போம், படுத்தா ரங்கா எந்திருந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம், எங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாரு. யார் சொன்னா? அந்த ரங்கனே சொன்னான். அப்போ நாரதர் சொன்னார், அவன் யார் சொல்கிறதுக்கு, நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோட ஃபெய்த்தோட ஆற்றுக்கு போய் டெய்லி 108 தடவை காத்தால் குளிச்சுட்டு இந்த மார்கழி மாதத்தில் மறக்காமல் ரங்கா 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 ரங்கான்னு எழுதுங்கோ, இல்லை ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்கோ. ஸ்ரீராம ஜெயம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாரில் சூரிய நாராயணன், அவரை எனக்கு எதுக்கு சூரிய சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். சில சுவாமிகள் எடுத்தால் வாழ்க வளமுடன்னு நம்ம வேதாத்ரி மகரிஷி மாதிரி ராம் ராம் அப்படிம்பார். அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இந்த மண்ணுலகத்தில் இன்றைக்கு நம்மை ஆடக்கூடிய பாரத பிரதமர் ராமநாமம் இந்த மண்ணில் எப்படி தலைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அப்படி மக்களுடைய மனதில் ராமநாமம் தலைக்க வேண்டும் என்பதற்கு தன்னால் முடிஞ்சது ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் அப்படிம்பார். அது ஒரு நல்ல, நீங்கள் யார்த்தையுமே, நான் சில சமயம் வாழ்க வளமுடன் அப்படின்பாங்க. இந்த நீங்கள் சேலம் திருப்பூர் கோவை சைடு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி எங்களுடைய பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார், வணக்கம் வாழ்க தமிழோடு அப்படிம்பார். நல்ல சொற்களை நம்ம சொல்லி பழகணும். இப்போ பாருங்கள், நாரதர் சொன்னான், அந்த நாராயணன் யார் சொல்கிறதுக்கு, நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு ஆற்றுக்கு போங்கோ, டெய்லி 108 தடவை ரங்கா ரங்கான்னு எழுதுங்கோ, ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்கோ, நம்பிக்கையாக போங்க, நல்லது நடக்கும்னாரு. நாரதர் சொன்னாருங்கிறதுக்காக 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பித்தாங்க. 3வது மாதத்தில் கரு உண்டாச்சு. அடுத்து 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்தது. ராமச்சந்திரமூர்த்தின்னு பேர் வச்சு முடிகாணிக்க செலுத்தி காதணி தோடு போட்டு பெருமாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி துளசி மாலையை ரங்கனுக்கு சாத்தி பிரசாதத்தை கையில் வாங்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தையோடு சிரிச்சிட்டே, ரங்கா ரங்கா இப்போ என்ன செய்வ, இப்போ என்ன செய்வ, எனக்கு குழந்தை வந்துடுத்தே அப்படின்னாங்க. அதுக்கு ரங்கன் உள்ளேந்து வெளியில் வந்து சொன்னால், இப்பையும் சொல்கிறேம்மா, விதிப்படி உனக்கு குழந்தை கிடையாது, எப்படி கொடுத்தேன்னு பார்க்குறியா, நீ என்னைய சேவிச்சுட்டு வெளியில் போகும்போது என் ராஜகோபுரத்தை தாண்டறதுக்குள்ளே என்னுடைய பரம பக்தர் நாரதர் வந்தார். வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டார். நீ உன் ப்ராப்ளத்தை இறக்கி வச்ச. அதுக்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அந்த ரங்கம் யார் சொல்கிறதுக்கு, நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு போனால இந்த நாராயணன் வாக்கு பொய்த்தாலும் பொய்க்குமே தவிர, இந்த நாராயணன் வாக்கு பொய்த்தாலும் பொய்க்குமே தவிர, என்னை நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய நாரதர் வாக்கு பொய்த்துவிடக்கூடாது என்பதற்காக உனக்கு தந்தேன். கடவுளை நம்பினார் கைவிடப்படார். எனவே இந்த மார்கழி திருநாளில் நீங்கள் ஆண்டாளை சேவிப்பதும் நாராயணனை இதயத்தில் வைப்பதும் முக்கியமல்ல, நம்பிக்கையோடு வைக்கணும், ஃபெய்த்தோடு வைக்கணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மார்கழி மாதத்தில் சிவனுக்கு ரொம்ப உகந்த மாதம். ஏன்னு கேட்டால், நீங்கள் மறந்துடக்கூடாது, ஆருத்ரா தரிசனம் வரக்கூடியது இந்த மார்கழி பெருவிழாவில் தான். சிவன் எவ்வளவு, நம்ம கஷ்டம் வந்தால் கோவிலுக்கு போகிறோம், இஷ்டம் வந்தால் கோவிலுக்கு போகிறோம். அட சுவாமி இங்கே இருக்குது, கொடிமரம் இங்கே இருக்குது, பையன் வலது பக்கமாக சுற்றணும், இடது பக்கமாக சுற்றுறான். நான் மட்டும் சொன்னேன், குழந்தை வலது பக்கமாக சுற்றணும். அது எனக்கு தெரிஞ்சுதாங்க நான் இடது பக்கமாக சுற்றுறேன். ஏன் பான்னேன், எங்கள் அம்மா எக்ஸாம் போய் 9 சுற்று சுற்றிட்டு போனா, நான் தெரியாமல் 12 சுற்று சுற்றிட்டேன்னா. பரவாயில்லப்பா, அதனால என்ன போனஸ் தானே, கடவுளாக இருந்தாலும் கடன் வைக்கப்படாதுன்னு பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேங்கிறான். நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். இது ஏதோ உங்களுக்கு வேடிக்கைக்காக நகைச்சுவைக்காக சொல்லலை, உள்ள அன்போடு சொல்கிறேன். நீங்கள் இதை விட்டுருங்க சார். சென்னையிலெல்லாம்
உலகம் முழுக்க ராஜ் டிவியில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆடி மாதம் வந்தால் எனக்கு இருதயமே அப்படியே நிற்கிற மாதிரி என் மனைவி பண்ணுவான். அந்த காப்பி ஆற்றும்போது மாமா மாமா அப்படின்பா. 2 தடவை ஒய்ஃபு மாமான்னாலே ஏதோ இடி விழுக போகிறதுன்னு அர்த்தம். 3ஆவது தடவை மாமான்னா என்னம்மான்னு, இந்த மாதிரி ஒரு மஞ்சள் வேஷ்டியை கையில் கொடுத்து நீங்கள் 10 நாள் விரதம் இருந்து கட்டிக்கணும், கையில் காப்பு கட்டிக்கணும்னா. ஏண்டி உன்னை தாலி கட்டின போதே எனக்கு காப்பு வச்சுட்டான், அப்புறம் எதுக்கு ஒரு காப்புன்னு. இல்லை நீங்கள் இந்த மஞ்சள் வேஷ்டியை கட்டின்ட்டு விரதம் இருந்தால் என்னென்னு. எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு தலை கிருகிருன்னு சுற்றுறதான், நீங்கள் விரதம் இருந்தால் மாரியம்மன் கோவிலுக்கு நல்லதான்னா. நான் சொன்னேன் உங்கள் அம்மாவுக்கே 80, அவள் அம்மா 103, அந்த தலை இருந்தால் என்ன போனால் என்னென்னு. ஆற்றுக்கு வந்த மாப்பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லப்படாது அப்படின்னா. அவளுக்காக கட்டின்றேன். வேறு ஏதாவது வேண்டியிருக்கேன்னு. ஒன்றும் இல்லை, 10ஆவது நாள் திருவிழாவில் உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன் அப்படின்னா. இது எதுக்குமான்னு. என் தங்கையை எவனோ வந்து பார்க்குறான், வரனே அமைய மாட்டேங்குது. ஆற்றுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு அழகு குத்தினா மச்சினிக்கு கல்யாணம் நடக்குமா? ஆற்றுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு அழகு குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடக்குமான்னா. சரி குத்துமான்னு. வேறு எதுவும் வேண்டியிருக்கான்னு. ஒன்றும் இல்லை மாமா, தீச்சட்டி மட்டும் நீங்கள் எடுக்கிறதா வேண்டியிருக்கேன்னா. இது எதுக்குன்னு. என் தம்பிக்கு ஒரு டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில், எல்என்டியில் ஏதோ மாதம் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் கிடைக்கிறப்பல வேலை கிடைக்கணும், அதுக்காக நீங்கள் நெருப்பு சட்டி தூக்குறீங்கன்னு வேண்டியிருக்கேன். அம்மா வேறு ஏதாவது வேண்டியிருக்கியா தர்மபத்தினின்னு. ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் நீங்கள் மஞ்சள் வேட்டியை கட்டி மேலே தண்ணி ஊற்றி நெருப்பு சட்டியோட அடகு குத்தி 10 அடிக்கு 10 அடி பூக்குழின்னு நெருப்பு குழி போட்டிருப்பாங்க. நீங்கள் மிதித்து குதித்து வந்தால் குடும்பத்துக்கு நல்லதான்னா. நான் இவ்வளவும் பண்ணும்போது நீ என்ன பண்ணுவேன்னு. அதெல்லாம் சொல்லாதீங்க மாமா, என் சொந்தக்கார லேடிஸ் எல்லாரையும் உட்காத்தி வச்சு ஊன்னு உழவ போடுவேங்கிறான். ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறேன் பார்த்துட்டு இருக்கவா. வீட்டில் நம்ம ஆற்றுல நடக்கிறதெல்லாம் இவன் அப்படியே சிரிக்கிறதுக்காக இல்லை, இப்போ அப்படி தான் இருக்குது. நம்ம தேவைக்கு சுவாமிகிட்ட போகிறோம், கஷ்டம் வந்தால் போகிறோம், இஷ்டம் வந்தால் போகிறோம். கடவுள் நம்ம எப்போதும் அவனை இடைவிடாது வழிபடணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். இது நம்பிக்கைக்குரியது. பெருமாளுக்கும் சிவனுக்கும் உகந்த மாதம் எதுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு மார்கழி தான். நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டாள் நாச்சியார் எப்படி கடவுளை அடைஞ்சார், இந்த கண்ணபரமாத்மா ஆகிய கிருஷ்ணனை அடைகிறதுக்கு எவ்வளவு நம்ம நம்பிக்கையோட உண்மை. முதல்ல நம்ம கும்பிட்ற சுவாமியே பவர்ஃபுல் சாமியான்னு போய் ஜோசியர்கிட்ட கேட்குறோம். எந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறத கேட்குறத போய் எந்த சாமி சார் பவர்ஃபுல்லுன்னு கேட்குறோம். அப்போ சுவாமி மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. உலகத்தில் எல்லா சுவாமியும் நம்பிக்கைக்குரியவர் தான், எல்லா சுவாமியும் பவர்ஃபுல் தான். நீ எப்படி அதை ஃபெய்த்தோடு நம்பி வேண்டுறேங்கிறது தான் முக்கியம். நீங்கள் இப்போ வைங்க. இப்போ ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதேன்னு சிவபெருமானை வேண்டுறோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதிய நம்பளத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கோன்னு 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை எழுதினார் பெரிய புராணம் தந்த நம்முடைய சேக்கிடார் பெருமான். 12ஆம் திருமுறைன்னு அதற்கு பேர். சைவர்களுடைய நெற்களஞ்சியம், கலைக்களஞ்சியம் போல நம்முடைய கருத்து களஞ்சியம் எதுன்னு சொன்னால் பெரிய புராணம். நீங்கள் 63 நாயன்மார்கள் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த மார்கழி மாதம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முருகப்பெருமான் போய் சிவபெருமான்கிட்ட கேட்டாராம், அப்பா பொதுவாக இந்த கடைசி குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பல் தேய்க்காமையே சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு அப்புறம் ஐயோ நான் பல் தேய்க்கையே மறந்துவிட்டேனே அப்படிமா. சில பேர் 6 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாம்மா நான் குளிக்கவே மறந்துவிட்டேனே. ஏன்னா இப்போ சண்டேன்னா அடுக்க ட்ரெஸ்ஸோடையே இருந்து டிவியில் விடிய விடிய கண்ணு பூளை வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து சாப்பிட்டு குப்புறப்படுத்தி தூங்குறது தான் நினைக்கிறோம். கலாச்சாரம் அப்படி போயிடுது. பொதுவாக மார்கழி மாதம் குளிர் இருக்கும். அந்த குளிரில் குளிச்சுட்டு சுவாமியோடைய மந்திரத்தை பஜன் பாடல்கள் பாடிண்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை தொடங்கினா அவ்வளோ நல்லதான். முருகப்பெருமான் போய் சிவர்கிட்ட கேட்டானா, அம்மை நீ அப்பன் நீ அறிவுடைய மாமன் நீன்னு உலகமே உன்னை வேண்டுறது. இந்த மார்கழி மாதத்தில் கங்கையில் இந்த காசியில் குளித்து தர்ப்பணமெல்லாம் பண்ணுறா. ஏன்னு கேட்டேன். இங்கே குளிச்சுட்டா பாவமெல்லாம் போய் வீடு பேர் அடையுங்கிறா. ஏற்கனவே நம்மளுடைய மண்ணுலகத்தில் தாங்க முடியல கூட்டம், அதை பீட் பண்ணுற மாதிரி இருக்குது விண்ணுலகம். இவன் எல்லாருமே போய் கங்கையில் குளிச்சுட்டான்னா, காசியில் குளித்து தர்ப்பணம் பண்ணிட்டானா, இல்லை கயாவில் குளித்து தர்ப்பணம் பண்ணிட்டானா பாவம் போயிடுத்துன்னு
நேராக தூக்கி வீடு பேர் கொண்டு வந்துடுறிய, இது சரியாப்பான்னா. உடனே சிவபெருமான் ஒய்ஃபை பார்த்துருக்கார். சிவபெருமானுக்கே தெரிஞ்சிருக்கு ஒய்ஃப் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாதுன்னு. ஹோம் டிபார்ட்மெண்ட் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கார். அப்போ பார்வதி ஒரு இடி இடிச்சிருக்கா. குழந்தை இவ்வளோ கேட்குறான்ல, உண்மையை சொல்லுன்னு. அம்மா இடித்தாதான் ஐயாவுக்கு புரியுது. நான் சொல்கிற அம்மா பார்வதி, நான் சொல்கிற ஐயா சிவன். அம்மா இடித்தாதான் ஐயாவுக்கே புரியுது. இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறு இல்லாதும் கெடும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அம்மா சொன்னோன்னா அப்பா இடித்தாங்களா, பக்கத்தில் இருக்க பிள்ளையாரை பார்த்தாரு. 2 பேரும் கிளம்புங்கோ. எப்போதுமே உலகத்தில் டூர் போகணும்னா ஃபேமிலியோடு போகணும். பேச்சுலர் டூர் போனோம்னா அநாகரிகமாக இருக்கும். ஃபேமிலி டூர் போட்டால் நன்னா இருக்கும். ஆனால் டூர் சந்தோஷமாக போகணும், ஒத்துமையாக போகணும். சில பேர் டூர் போகிறேன்னு ஆற்றை பூட்டுறதுலேருந்து சண்டை வந்துடும். பூட்டினியா, சாவியை வச்சியா, உன்னை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது, அதனால தான் பூட்டை சரியா இல்லை, கேஸை நீ ஆஃப் பண்ணலை, ட்ரெயினை எப்போ கல்யாணம் ஆகி 32 வயசு ஆகி 3 பிள்ளைய பெற்று பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் சண்டை போட்டுப்பான். அது இல்லை, சந்தோஷமாக போகணும். முதல்ல டூர் வேறு, யாத்திரை வேறு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். என் அன்புக்குரியவர்களே, இப்போ பாருங்கள், நேராக சிவபெருமான், பார்வதி, முருகன், நாராயணன், நம்முடைய விநாயகர் 4 பேரும் கிளம்பி கைலையங்கிரியிலேருந்து புறப்பட்டு நேராக கங்கை கரையோரம் அப்படி வந்து நின்னாங்க. தண்ணி ஓடிண்டே இருக்கு. ஒரு 1000கணக்கான பேர் கால நேரத்தில் அதிகாலை கதிரவன் உதிப்பதற்கு முன்னாடி குளிக்க வந்துட்டாங்க. அதில் ஒரு கனத்த பாடி அப்படி வந்தார். எப்போதுமே வெளியூரில் போய் குளத்தில் குளிக்கும் போது முதல்ல காலை விடுவோம், தண்ணி ஒத்துண்டா அப்புறம் உடம்பை விடுவோம், அப்புறம் தலையை உள்ளே விடுவோம். அந்த மாதிரி அந்த பெரியவர் ஒய்ஃபை கரையிலே நிற்க சொல்லிவிட்டு ஒரு 84 வயசு 84 வயசு இப்படி வழிவிடுங்கன்னாரு. ஏன்னா அந்த கங்கையில் குளிக்கிறத நிறையா பேர் பார்க்கணும். இப்போ நான் பேசுகிறத எப்படி கேமராவில் எடுத்து பார்க்குறாங்களோ அந்த மாதிரி கங்கையில் அப்படி குளிக்கிற மாதிரி அவர் அப்படி காலை விட்டார். அந்த மாமி பார்த்துட்டே இருந்தார். இவருக்கு தண்ணி ஒத்துண்டா தானும் வெயிட் பண்ணலான்னு இன்னும் கொஞ்சம் இறங்கினார். உடல் நனைஞ்சிச்சு. அப்படியே நேராக உள்ளே போனார். நல்லா அந்த தண்ணி போகிற ஃப்ளோவில் அவரையும் சேர்த்து தூக்கிடுச்சு. அந்த மாமி சொன்னார், ஐயையோ எங்கள் ஆத்துக்காரர் கங்கை தூக்கிட்டு காப்பாற்று, எங்கள் ஆத்துக்காரர் கங்கை தூக்கிடுத்து காப்பாற்று அப்படின்னார். 10 பேர் காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்தான். அப்போ அந்த மாமி அப்படி கை நீட்டி நோ என்ட்ரின்னு போர்டு வச்சா. என்னம்மா நீ தானேம்மா காப்பாற்ற சொன்ன, ஓடி வந்தால் ஏன் கை நீட்டுறேன்னா? பாவம் செய்யாதவா தான் காப்பாற்றணும். பாவம் செஞ்சவா என் கணவரை தொட்டு தூக்கினேன்னா அவரும் போயிடுவார், தூக்க போனோம் நீங்களும் போயிடுவேன்னார். இந்த 10 பேரும் பயந்துட்டான். இவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம உயிர் ஏண்டா போகணுன்னு 10 பேர் திரும்பி வந்தான். 23 வயசு ஒரு பையனுக்கு கிழிஞ்ச வேஷ்டி அப்படி கலட்டி தூர போட்டுட்டு கட்டியிருக்க கோமணத்தோடு கங்கைக்குள்ளே விழுந்தான். நீச்சல் அடித்து அந்த மாமாவை முடியோடு போய் எடுத்துன்னு வந்து கரையில் குத்தி காப்பாற்றி ஒப்படைச்சிட்டான். இந்த 10 பேரும் காப்பாற்றி நம்மளை அடிக்க கை வாங்கினாங்க. ஏண்டா அந்த மாமி ஒரு கண்டிஷன் போட்டாங்களே, என்ன பாவம் செய்யாதவங்க தான் தொட்டு தூக்கணும், நீ இது வரைக்கும் பாவமே செய்யலையா? பாவம் செய்யாதவங்க தான் தொட்டு தூக்கணும், நீ இது வரைக்கும் பாவமே செய்யலையா? அதுக்கு அவன் வேடிக்கையாக சொன்னான், ஐயா அதெல்லாம் நமக்கு தெரியாது, இந்த பாவம் புண்ணியம் பற்றிலாம். 23 வருஷமாக நான் காலையில் வரேன், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளும் இதில் குளித்ததில்லை. மண்ணை எடுத்து பல்ல விளக்குவேன், தண்ணி எடுத்து வாயில் கொப்பளிச்சிட்டு 3 தடவை போயிடுவேன். இங்கே நிறைய ஆச்சாரியார்கள் உட்காந்து பிதிர் தர்ப்பணம் கொடுப்பாங்க. கடைசியில் இத்தனோண்டு வாழை இலையில் ஒரு பிண்டத்தை வச்சு பின்னாடி பக்கம் போட்டு 3 முக்கு முக்கிட்டு கரையை நோக்கி போங்க, இதில் குளித்தா பாவமெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் பல வருஷமாக என் காதில் விழுந்தது. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்குறீங்களா? எங்கள் அப்பாவுக்கு இங்கே பக்கத்தில் வேலை, மயான பூமியில் சுடுகாட்டில் புலையன்னு பேர் எங்கள் அப்பாவுக்கு. அவன் பெற்ற புள்ள டெய்லி இங்கே வந்து பல்லு தேய்ச்சி வாய் கொப்பளிக்கும் போது இதில் குளிச்சுட்டா பாவம் போயிடுங்கிறது என் காதில் விழுந்தது. நான் இப்போ பாவம் செஞ்சதாகவே வச்சுக்கங்களேன், நான் தான் உள்ளே விழுந்து குளித்து தானே காப்பாற்றிருக்கேன், என் பாவம் போயிடுங்கிற நம்பிக்கையில் காப்பாற்றினேன். இப்போ சிவபெருமான் பார்வதியும் விநாயகப் பெருமானையும் வச்சுட்டு முருகன்கிட்ட சொன்னாராம், தம்பி முருகா, காசியில் கங்கையில் புண்ணிய நதிகளில் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் குளிப்பான்டா, 1,00,000 பேர் குளிப்பான். 1,00,000ல் ஒருத்தன் தான் நம்பிக்கையோடு குளிக்கிறதுனால அவனுக்கு வீடு பேர் கொடுத்தேன். கடவுளை நம்பினார் கைவிடப்படார்.
எப்படி பாருங்க, நீங்கள் நாராயணனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை தான் அடிநாதமாக இருக்கணும், வித்தாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மார்கழி பெருவிழாங்கிறது ஒரு பீடை மாதம் அல்ல, பகவான் கிருஷ்ணனுக்கு உகந்த மாதம்னு சொன்னேன். திருப்பாவை திருவம்பாவை சொல்லணும்னு சொன்னேன். திருமண் இட்டுக்கணும், திருநீர் பூசிக்கணும், அதிகாலையில் எழுந்திருந்து நல்ல திருநாமங்களில் சொல்லணும், இறை பேரை நம்பணும். அதை எல்லாத்தையும் விட எது ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னால் நான் பணிந்து சொல்லுவேன், தாய் தந்தையை நல்லா வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் பகவான் கிருஷ்ணன் இருக்கானே, உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் ரொம்ப ஜோராக இருப்பான். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் கிருஷ்ணன் அழகாக இருப்பான். ஆனால் பண்டரிபுரத்தில் தான் அழகுக்கே அழகு சேர்ப்பான். ஏன்னா பண்டரிபுரத்தில் இருக்க கிருஷ்ணனுடைய பரமபக்தன் யார் தெரியுமா? புண்டரிகன்னு பேர். அவன் நின்னா கிருஷ்ணாம்பான், எந்திருந்தா கோவிந்தாம்பான், படுத்தா நாராயணாம்பான். நம்முடைய உடம்பில் ஏதேனும் ஒரு சமயத்தில் கிருஷ்ண நாமத்தை சொல்லுவோம். புண்டரிகன் சதா சர்வகாலமும் அவனுடைய உடம்புல, நரம்புல, நாடிகளில், இரத்தத்தில் அந்த கிருஷ்ணர் இரண்டரை கலந்துட்டான். அப்பேற்பட்ட கிருஷ்ண ஒரு நாள் அவன் கண்ணு முன்னாடி காத்தால 6 மணிக்கு வந்தான். புண்டரிகா, உன் பக்தியை மெச்சினேன், உனக்கு என்ன வரம் கேளு நான் தரேன், என்ன வரம் கேளு தரேன்னா. அதுக்கு புண்டரிகன் சொன்னான், சாரி பிரதர். யாரை? கிருஷ்ணனை பார்த்து, சாரி பிரதர், நீ இல்லை, உங்களை படைச்ச ஃபாதரே வந்தாலும் நான் இப்போ உங்களோட பேச முடியாது, ஐ எம் பிஸி. கிருஷ்ணன் சொன்னான், டே, நான் இந்த உலகத்தை படைத்த பரம்பொருள்ரா, நான் வந்திருக்கேன், என்னை விட என்னடா உனக்கு பிஸி? அதெல்லாம் முடியாது. எங்கள் அம்மா அப்பா வயசானவா, கண்ணு காது மூக்கெல்லாம் சரியாக கேட்காது, அவளுக்கு என்ன பணி பண்ணுறோன்னு அவளுக்கு தெரியாது. காத்தால் அவளை குளிச்சு விட்டு அவளுக்கு பணிவிடையெல்லாம் பண்ணி சாப்பாடு ஊட்டி எல்லாம் பண்ணதுக்கப்புறம்தான் நான் 9 மணிக்கு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். 9 மணி வரைக்கும் கிருஷ்ணன் இல்லை, அவள் அப்பாவே வந்தாலும் நான் பேச மாட்டேன். நீ 9க்கு மேலே என்னோட பேசுகிறதா இருந்தால் வெயிட் பண்ணு, நான் வரேன். சும்மா வெயிட் பண்ணாதன்னு ஒரு கல்லை தூக்கி போட்டு அது மேலே நின்று வெயிட் பண்ணு. அதுவும் உனக்கு முடியலையானா இடுப்பில் கை வச்சுண்டு உன் பாரத்தை நீனே தாங்கிண்டு நில்லுன்னா. இன்றைக்கும் கிருஷ்ணன் தன்னுடைய பரமபக்தன் புண்டரிகன் வருகைக்காக கல்லிலே காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன்தான் அழகு. முக்கூர் சொல்வார் அற்புதமாக, எல்லா கிருஷ்ணனும் அழகு தான், ஆனால் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய தன்னுடைய பரமபக்தனின் வருகைக்காக நிற்கக்கூடிய அந்த கிருஷ்ணன்தான் அழகின் அழகு. அப்போ என்னன்னா, மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம சொல்கிறதில்ல. தாய் தந்தையை நன்னா வச்சுக்கணும், திருக்கோவில் வழிபாடு செய்யணும், நம்முடைய சமய சின்னங்களை பூசணும். அது எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப முக்கியம்னா, பிறருக்கு சர்வீஸ் பண்ணணும் சார், பிறருக்கு சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் ஆண்டாளுடைய பாடலை படித்தாலும், பகவத்கீதையை படித்தாலும், பெரிய புராணத்தை படித்தாலும் என்ன உங்கள் மனசில் இருக்கணும்னா சர்வீஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த சர்வீஸ் பண்ணால் எனக்கு என்ன சார் பயன்? இந்த சர்வீஸ் பண்ணால் எனக்கு என்ன பயன்? சர்வீஸ் என்னையை காப்பாற்றுமா? கண்டிப்பாக காப்பாற்றும். எப்படி? ரொம்ப நேரமாக நீங்கள் நிறைய நல்ல விஷயம் கேட்குறீங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பொருளை காட்சிப்படுத்துகிறேன். நீங்கள் வில்லிபுத்தூராழ்வார் எழுதிய மகாபாரதத்தை படித்தாலும் சரி, அல்லது நீங்கள் வாரியார் சுவாமிகள், புலவர் கீரன், கீவாஜா போன்றவர்களுடைய உபன்யாசங்களை கேட்டிருந்தாலும் சரி, மகாபாரதத்தினுடைய உச்சபட்சம் நம்ம சர்வீஸ் பண்ணால் கடவுள் நம்மளை கைவிட மாட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள். அதை அப்படியே இப்போ உங்கள் கண்ணில் குருதி வர்ற மாதிரி சொல்ல போகிறேன். கொஞ்சம் உங்கள் இல்லத்துலேருந்து ராஜ் டிவி வாயிலாக இதை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு ஹம்பிளாக பணிந்து கேட்டுக்கிறேன், இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நல்லா நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு விளம்பரதாரர்கள் தான் காரணம். அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க, அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை. ஏன் தெரியுமா? எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஆறாத சுருதியாக இருப்பது இத்தனை பேருடைய உழைப்பு, வேர்வை. இந்த வேர்வை விருட்சங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அழகாக காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வீட்டில் நல்லா பார்க்குறீங்க, இதுக்கு யார் காரணம்? எங்கள் கேமராமேன் காரணம்,
ஆன்லைன் எடிட்டிங் காரணம், அதுக்கப்புறம் ஒரு எடிட்டர் காரணம், டெக்னீஷியன் காரணம், இத்தனைக்கு அப்புறம் சேட்டலைட்டை நல்லா நடத்தக்கூடிய ராஜ் டிவி காரணம். இது ஒரு பக்கம். இந்த ப்ரோக்ராமுக்கு ஹால் முக்கியம், ஆடியன்ஸ் முக்கியம். இது ஒரு பக்கம். இதை விட எது முக்கியம்னா இந்த விளம்பரம் ஒரு முக்கியம். அப்போ இத்தனை பூவையும் எடுத்து ஒரு நாரா தொடுத்து கதம்ப மாலையாக கழுத்தில் போடணும்ல, அந்த வேலையைத்தான் திரு சூரி சார் செஞ்சுருக்காரு. அவருக்கும் ஒரு கைத்தட்டு நம்ம கொடுக்கலாமே. சாதாரண மலரை விட கதம்ப மலருக்கு தான் ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. ஆண்டாளுக்கு பிடிச்சதே கதம்ப மலர் தான். இப்போ நான் திருப்பி கான்செப்டுக்குள்ளே வரேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனசை என் பக்கம் கொடுத்துருங்க. மகாபாரதம் வாழ்வியலை நமக்காக சொன்னது அதுதான். கொடுக்கிறது கடவுளுடைய வேலை, வாங்கிறது மனுஷனுடைய வேலை. கொடுப்பது கடவுளுடைய வேலை, வாங்குவது மனுஷனுடைய வேலை. ஆனால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை. கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை. காரணம், கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படிம்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு எங்கள் தெருவில் ஒருத்தர், அவருக்கும் கொடுத்து கொடுத்தே கை சிவந்தது. ஏன்? அவர் குங்கும வியாபாரி. சில பேர் எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டான் அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அந்த பருக்கையை காக்கா கொத்திடும் அப்படிம்பா. காத்தால் குளிச்சுட்டு காக்காக்கு சாதம் வைக்காமல் நம்ம சாப்பாடே சாப்பிடக்கூடாதுங்கிறான். சுவாமிக்கு நிறைய டெய்லி பொங்கலும் அக்கார வடசலும் படிக்கணும்னு இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு தட்டில் கொஞ்சம் எடுத்து ஒரு பருப்பை போட்டு நைவேத்தியத்தை பண்ணிட்டா போதும். ஏன்னா திருமூலர் திருமந்திரத்தில் அதான் சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை. பசுவுக்கு ஒரு கையுறை கொடுறாங்கிறான், சாதாரணமாக கொடுறாங்கிறான். நீ பெரிய மேனி மினிக்கிண்டு எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, அன்பால். இப்போ நான் கேட்குறேன், இந்த நிகழ்ச்சியை கழித்து சூரிய அவர்களுக்கு ஜனாதிபதி தேசிய விருது கொடுக்க போகிறாங்களா? இந்த இப்போ நீங்கள் பாருங்கள், எங்களுக்கெல்லாம் அவர் வந்தோன்னு அற்புதமாக ஒரு பெரியவாளுடைய புகைப்படம் பதித்த ஒரு பதக்கத்தை போட்டார். சுவாமிக்கு செய்கிறார், நம்பிக்கையோடு பண்ணுறார். 4 பேருக்கு இதனால நல்லது நடக்கும், இந்த நாட்டில் தர்மம் தலைக்கும், ஆன்மீகம் வளருங்கிற நம்பிக்கை. சிரமப்பட்டு தான் செய்கிறாரு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கடவுள் அக்கௌண்டபிலிட்டி வச்சுப்பான். நான் கூட அவரை திட்டுவேன், இது எதுக்கு சார் இப்படி சிரமப்பட்டு இவ்வளோ விளம்பரதாரர்களை போய் பார்த்து இதை ஒரு டெலிகாஸ்ட்டுக்கு பேசி இத்தனை ஆடியன்ஸை ரெடி பண்ணி ஒரு ஹாலை பிடிச்சி எங்களை எல்லாம் நியமித்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கவரை எடுத்து கையில் கொடுத்துருவார். அப்போ என்ன ஆகும்? அடுத்த வேலையை பார்ப்போம், அவர் வேலையை நம்ம கேட்போம். யாருக்கும் செய்கிறதில் அவர் குறை வைக்கலை, அவர் கஷ்டப்படப்படாதேன்னு நம்ம நினைக்கிறோம், அவர் தன்னை நஷ்டப்படுத்திக்க கூடாதேன்னு நினைக்கிறோம். இதை இஷ்டப்பட்டு தான் அவர் செய்கிறார். இஷ்டப்பட்டு செய்கிறவர் கஷ்டப்பட்டுறக்கூடாதேன்னு கையெடுத்து கும்பிட்றோம். சரி, இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இதையெல்லாம் செய்கிறதுனால என்ன சார் நன்மை அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் கொடுப்பது கடவுளுடைய வேலை, வாங்குவது மனுஷனுடைய வேலை. இதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்கள் ராஜ் டிவியில் பார்க்கும்போது தான் இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இங்கே சிரமப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே ரசிக்கிறீங்க அப்படின்னா இத்தனை விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். சமய சின்னம் பூசணும், சுவாமி இருக்கார் நம்பணும், மனசை துடைக்கணும். கடவுள் எந்த சுவாமி முக்கியம்னு நினைக்கக்கூடாது, எல்லா சாமியும் முக்கியங்கிற நம்பிக்கை வேணும். அதை விட என்னடா ரொம்ப முக்கியம்னா ஃபெய்த்தாக இருக்கணும் கடவுள்கிட்ட. இப்போ நீங்கள் என்னென்னா சர்வீஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். மகாபாரதத்தில் இப்போ இந்த காட்சி வருது. கொடுத்தே பழக்கப்பட்ட கர்ணன், கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை. இவன் மனுஷன். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். 100 5 இந்த சினிமா மகாபாரதத்தை அப்படி ஒரு படம் மாதிரி பாருங்கள். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். 100 5 105 ப்ளஸ் இவங்களை இயக்கின ஒரு டைரக்டர் இருக்கார். யார்? கண்ண பரமாத்மா. இந்த 106 பேரையும் தாண்டி டைட்டில் கார்டில் ஒருத்தன் பேர் வரும்போது மட்டும் எல்லாரும் கைத்தட்டி எல்லாரும் இதயத்தில் வைக்கிறோமே, அவன் பேர் தான் கர்ணன்னு பேர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவன் பிறந்தவுடன் தோளை தொட்டிலாக்கி கையை கட்டிலாக்கி தன்னுடைய பாலை கொடுத்து பாலும் சீரும் வளர்க்க வேண்டிய தாய் பெட்டியில வைத்து விட்டு விட்டாள் என்பதுதான் சரித்திரத்தின் உண்மை. அரியாசனம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் ஜாதியின் பெயரால் துன்புறுத்தப்பட்டான். அவனுக்கான முறையான வில்வித்தை கிடைக்கவில்லை. ஆனால் துரியோதனன் அரியாசனத்தில் சரியாசனம் தந்தான்.
அவன் தன்னை நண்பனாக்காமல் சகோதரனாக்கினான். பத்தினி தெய்வம் பாஞ்சாலியோடு எப்படி அவன் துன்பத்தை துடைக்க கண்ண பரமாத்மா வந்தானோ அப்படி கர்ணனுடைய துயர் துடைத்து கண்ணீரை துடைத்தவன் துரியோதனன். துரியோதனனுடைய மனைவி பானுமதியும் கர்ணனும் ஒருமுறை சொக்கட்டான் விளையாடிய போது அந்த தோகை நல்லாள் பக்கம் தோல்வி வந்ததாக நினைத்து இவன் கையை நீட்ட அவள் தன் கணவன் வருகைக்காக எந்திரிக்க அவன் இடுப்பில் பட்ட அந்த முத்துக்கள் அனைத்தும் அந்த ஒட்டியானம் அப்படியே சிதறி போனது. 21ஆம் நூற்றாண்டில் நம்ம மனைவி பேரை அடுத்தவன் உச்சரித்தா நம்ம எவ்வளோ கோபமாக பார்ப்போம். ஆனால் தன் மனைவியின் அற்புதமான அந்த இடுப்பு பகுதியிலே இருக்கக்கூடிய பொன்னாலும் முத்துக்களாலும் மேகலையாலும் சூட்டப்பட்ட அந்த ஒட்டியானம் கர்ணனுடைய கை எதேர்ச்சியாக பட்டு அப்படி சிதறி கிடக்கிறது. எப்படி நீங்கள் மணிரத்னம் சங்கர் நம்ம ராஜ்முருகன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கர்ணன், ஒரு பக்கம் பானுமதி, ஒரு பக்கம் துரியோதனன், இந்த 3 பேரையும் மாற்றி மாற்றி காட்டுறாங்க. அப்படியே முத்துக்கள் சிதறி இருக்கிறது. இப்போ எப்படி இருக்கும் மனசு? துரியோதனன் ஒரு வார்த்தை கேட்டான், கர்ணா இந்த உதிர்ந்த முத்துக்களை எடுக்கவா கோக்கவான்னா. நம்ம படபடப்பாக இருந்தால் ஊசியில் நூல் கோக்கவே வராது, சாதாரணமே கோக்க வராது, டென்ஷனாக இருந்தால் சுத்தமாக கோக்க வராது. உதிர்ந்த முத்துக்களை எடுக்கவா கோக்கவான்னா. அப்படி கர்ணனுடைய கண்ணில் முத்துத்துளி மாதிரி பனித்துளி வந்ததாக எழுதுகிறான். நண்பா, இந்த நட்புக்காக நான் என்றைக்கும் உறுதியோடு இருப்பேங்கிறான். இதெல்லாம் கர்ணனுடைய சிறப்புகள். அதை இன்னொரு சமயத்தில் பார்ப்போம். இப்போ கொடுப்பது வாங்குவது, சர்வீஸ் பண்ணால் கடவுளுடைய அக்கௌண்டபிலிட்டி உண்டா அப்படிங்கிறது தான். சர்வீஸ் பண்ணால் கடவுளுடைய அக்கௌண்டபிலிட்டி உண்டான்னு. கொடுக்கிறது கடவுள் வேலை, வாங்கிறது மனுஷ வேலை. கொடுத்தே பழக்கப்பட்டவன் கண்ணன், வாங்கி பழக்கப்பட்டவன் மனிதன். ஆனால் மகாபாரதத்தில் மாற்றி நடக்குது. கொடுத்தே பழக்கப்பட்ட கர்ணன் போர் அப்படியே அம்பு பட்டு தேர் சக்கரத்தில் படுத்து கிடப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்ணன்னு படம் கூட வந்தது, நீங்கள் அதை கூட எடுத்து போட்டு பாருங்கள். ராஜ் டிவியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்முடைய பாரம்பரிய திரைப்படங்களை பழைய படங்களை கொண்டு வந்து பண்பாட்டை வளர்க்கிறது. அதற்கும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா நல்ல விஷயம் செய்கிறவங்களை நம்ம மனசார வாழ்த்தணும். அந்த ராஜ் சகோதரர்களுக்கும் நம்ம தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள், சர்வீஸ் பண்ணால் கடவுள் காப்பாற்றுவானா? இன்னும் ஒரு நிமிஷத்தில் இந்த உயிர் உடல்லேருந்து பிரிய போகுது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் உடல்லேருந்து உயிர் பிரிய போகுது. இப்போ படைப்பு கடவுள் கண்ண பரமாத்மா ஒரு வயோதிக அந்தனர் மாதிரி தான் உருவத்தை மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வரான். கண்ணனா வரல. அவன்கிட்ட வந்து யாசகம் கேட்குறான். இல்லை என்று சொல்லாது வந்தவருக்கு வாரி வழங்கிய வள்ளலே, உன்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன். விழிபுத்தூரார் சொல்வார், மூடிய புருவங்கள் விழித்து வந்திருக்கின்றவன் ஊருக்கே வெளிகொடுக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய கண்ணன் என்பது தெரியாது. வந்திருப்பவன் ஊருக்கே வெளிகொடுக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய கண்ணன் என்று தெரியாது. கர்ணன் விழிதிறந்து கேட்டான், அப்பா அப்பா, இன்னும் ஒரு சில நிமிடங்களில் என் உடம்பிலிருந்து உயிர் பிரியப் போகின்றது. இதுவரை இல்லாது வந்தவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வள்ளல் என்று எனக்கு ஒரு பெயர் உண்டு. என்னிடத்தில் பொன்னையோ பொருளையோ மண்ணையோ கேட்டு பெற்றவர்கள் அதிகம். ஆனால் போர்க்களத்தில் இரத்த குவியலுக்கு மத்தியில் பிணக்குவியலோடு படுத்து கிடக்கும் இந்த கர்ணனுக்கு கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது. என்னிடத்தில் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை கேட்டு பெறுவாடா அப்படிங்கிறார். வந்திருக்கிறது பரம்பொருள்னு தெரியாது. அதை படித்தோன்னே இவன்லாம் கடவுளான்னு நமக்கு நினைக்க தோணும். அப்போ அவன் கேட்பான், கர்ணா, உன்னிடத்தில் பொன்னையும் பொருளையும் மண்ணையும் கேட்டு வரவில்லை. இதுவரை நீ செய்த புண்ணியத்தை தான்னு கேட்டிருந்தா கூட நான் கடவுளை ஏற்றுன்னு இருப்பேன். செய் புண்ணியத்தை தான்ட்டான். செய் புண்ணியம்னா இப்போ ஒரு புண்ணியம் செய்யணும்ல, அந்த புண்ணியமும் காத்தரக்கூடாதுன்னு 3 காலத்தையும் குறிக்கக்கூடிய தொகை. செய் புண்ணியத்தை தாம்பான். கொஞ்சம் கூட அந்த கர்ணன் அசைட மாட்டான். தாரவாத்து கொடுக்கணும்னா தண்ணி இருக்கணும். அதனால தான் அந்த திருமங்கல்ய தாரணம் போது வெத்தலை பாக்கில் தண்ணி ஊற்றிட்டு தான் அந்த அப்பா மடியில் பொண்ணை வச்சு தாரம் வாத்து கொடுக்குறதும்பா. தாரம் வாத்து கொடுக்குற போது எப்போதுமே நீரை பயன்படுத்துவோம். போர்க்களத்தில் பிணக்குவியல்களுக்கு மத்தியில் நீருக்கு எங்கே போகிறது? கர்ணன் 10 அம்பை எடுத்து தூக்கி போட்டான். குருதி கொப்பளித்தது, அதையே அப்படி நீராக பிடிச்சான்.
இல்லை என்று சொல்லாது வந்தவனுக்கு வாரி வழங்கிய வள்ளல் என்கின்ற என்னை இன்றைக்கும் கொடுக்கக்கூடிய கொடைவள்ளல் என்று பெயரெடுக்கச் செய்த பெரியவரே, உனக்கு செய்புண்ணியத்தை தாரை வார்த்து தந்தேன், செய்புண்ணியத்தை தாரை வார்த்து தந்தேன், செய்புண்ணியத்தை தாரை வார்த்து தந்தேன்மா. இப்போ கொடுப்பது மனுஷனாகிய கர்ணன், வாங்குவது படைப்பு கடவுளாகிய கண்ணன். அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, நீ பிறருக்கு கொடுத்து கொண்டே இருந்தால், நீ பிறருக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் கடவுளே உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்பான் என்பதைத்தான் நமக்கு இந்த நல்ல நாளில் காட்டியிருக்கிறது. ஆன்மீக பெருமக்களே, அன்புடைய சான்றோர்களே, உங்களிடத்தில் நான் பணிந்து கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்வியை தொய்வின்றி நடத்தி இருக்கக்கூடிய திரு சூரிய அவர்களுக்கு ஒரு பலந்த கைத்தட்டலை நாம் அனைவரும் இங்கிருந்தபடியே தெரிவிப்போம். இவற்றை நேர்த்தியோடு படம் பிடித்து ஒளிபரப்ப இருக்கக்கூடிய ஊடக அன்பர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த வேளையிலே நாம் எப்படி பட்டியலிடுவோம்? மாதங்களில் உயர்ந்தது மார்கழி. ஆண்டாள் நாச்சியார் உள்ளக்கதவை திறந்து ஆண்டவனையே கடவனாக அடைத்த அந்த ஆண்டாளுக்கு பிடித்ததும் எது என்று கேட்டால் மார்கழித்தான். உலகத்தின் படைப்பு கடவுள் கண்ணனே நான் மாதங்களில் மார்கழி என்று கொண்டாடியது இந்த நாள். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நம்மை தூய்மைப்படுத்தி சமய சின்னங்களை பூசி இறைவனுடைய நாமத்தை சொல்லி திருக்கோயிலை வலம் வந்து தாய் தந்தைகளை பராமரித்து தேசபக்தியை காத்து கடவுளை நம்பினார் கைவிடப்படார், கடவுளை நம்பினார் கைவிடப்படார். நம்புங்கள், நாராயணனுடைய கதவு திறந்தே இருக்கட்டும் என்று சொல்லி, ஆன்மீக அன்பர்களே, தொடர்ந்து இது போன்ற நல்ல நிகழ்வுகளை எங்களுக்கு அனுசரணையோடு ஒருங்கிணைத்து ஒளிபரப்பு செய்யக்கூடிய ராஜ சகோதரர்களுக்கும் அவருடைய நிறுவனத்தினுடைய அன்புக்குரிய நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து விளம்பரதாரர்கள் சார்பாகவும் எங்களுடைய மார்கழி பெருவிழாவினுடைய அச்சாணியாக இருந்து இதை இயக்கக்கூடிய வானவெல்லுக்கு வளகாப்பு போடக்கூடிய ஆற்றலை பெற்ற அன்பினால் விளைந்த குழைவும் அறிவினால் ஏற்பட்ட அடக்கத்தையும் இனிமையோடு இணைந்த எளிமையோடும் வாழ்க்கை நெறியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு சூரிய அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நீங்கள் உடனே யூடியூப்லேயும் இதை போடுறாங்க, இதை எடுத்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இது பற்றிய விளம்பரங்கள் இந்த நிறுவனம் கொடுக்கின்ற போது அதை பார்த்து நிறைய பேர் அரங்கத்திற்கு வாருங்கள், பாருங்கள், பயன்பெறுங்கள், பண்போடு இருங்கள், மங்கள மரபோடு வாழ்ந்து மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகட்டும் என்று சொல்லி, மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை இதே தொலைக்காட்சி வழியாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி சூரிய அவர்களோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய மணிகண்டன். நன்றி நேயர்களே.